அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லைங்க. எந்த ஒரு ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் போட்டுருச்சு. இன்னைக்கு சைட்வேஸ் வந்து நேற்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நேற்று சைட்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நேற்று ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தது பேங்க் நிஃப்டிலலாம். ஸோ செகண்ட் ஹாஃபும் பெரிய செல்லு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட்வேஸ் போட்டுச்சு பேங்க் நிஃப்டியில். ஸோ ரெண்டாவது வந்து நிஃப்டி 50 நல்ல ஒரு growth தான். ஸோ கண்டிப்பாக நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நல்லா கால் ஆப்ஷன் சைடு பை பண்ணுற மாதிரி இருக்கிறனால ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 25,000 பிரேக் பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா கண்டிப்பாக 25,200 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது இல்லை 1 or 2 டேஸில் வந்து நிஃப்டி 50. ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு பேட்டர்னுக்குள்ளார தான் போயிட்டு இருக்குது. ஸோ உங்கள் பேட்டர்ன் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வரும் 23,460க்கு மேலே பிரேக் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வந்து வருமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கீழே தான், அதாவது 23,480க்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபின் நிஃப்டியில் 23,480 இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை வந்து எதிர்பார்க்கலாம் ஃபின் நிஃப்டியில். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி இது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் காலையிலே ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் 2 தடவை. ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹேமர் கேண்டில் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கொண்டு போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலிங் எடுத்தது. ஸோ அடுத்த சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும் பேங்க் நிஃப்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ மூமெண்ட்டே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் தான் முன்ன பின்ன மூமெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா 51,950, அதாவது 52,000 வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அது 52,000ங்கிறது. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக 53 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் வந்து 50,470. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டியில். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கேண்டலுக்கு அப்புறம் தான் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த சார்ட்டில் வேணால் எடுத்து போய் பாருங்கள். பெரிய கேண்டலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன கேண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஸோ மார்க்கெட் வந்து பையர்ஸ் கொண்டு வந்து மேலே நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பிரேக் அவுட் பண்ணாலே போதும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு நல்ல பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் ஹெவி பை பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனாக நல்லா பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால ஒரு கால், அதாவது ஒரு பை சைட் கால் ஆப்ஷன் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிஃப்டி 50ல். ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. சென்செக்ஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. மிட் கேஃபும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனாலையும் என்னமோ தெரியல கால் ஆப்ஷனை வந்து நல்லா பை பண்ணி புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,700, பிவோட் பாயிண்ட் 51,520, சப்போர்ட் வந்து 51,370. இன்னைக்கு ஹை வந்து 51,663, லோ வந்து 51,335, ஓப்பன் வந்து 51,583, க்ளோஸ் வந்து 51,553. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்காக பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அனலைஸ் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அதையுமே வந்து ரெஃபர் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னா 15 மினிட்ஸில் தான் ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இடம் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. இதோட சப்போர்ட் ரேஞ்ச் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் சப்போர்ட் ரேஞ்ச் 51,407. ஸோ இந்த ஃப்ளாகை இந்த சேனல் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ண அடுத்த செகண்ட் க்ளோஸ் வச்சு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 51,650 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து இந்த சப்போர்ட் ரேஞ்சில், அதாவது 51,407 இல்லை 350 அந்த மாதிரி ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அகைன் வந்து பை ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆனால் ஸோ மார்க்கெட் வந்து இறக்கிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை லாஸ்ட் கேண்டல் ஹையை பிரேக் பண்ணால் ஸோ மார்க்கெட் அடுத்த டார்கெட் வந்து 52,000 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிஃப்டியில்.
ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதோட டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 51,185. ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அந்த இடத்துல 15 மினிட்ஸ் கேண்டில் பை கிரீன் கலர் கேண்டில் பை, அதாவது கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அங்கேருந்து வந்து பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது, கேப் டவுனில் ஓப்பன் ஆனால். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட்டெல்லாம் எக்ஸாக்டாக நல்லாவே ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி இப்போ தான் காட்டினேன். ஸோ 51,410 நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ அதனால் இந்த இடம் வந்தால் பையிங் வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 51,663 மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனாலோ இல்லை கிராஸ் பண்ணாலோ கால் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணிடும். இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51,965 வரைக்குமே வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தால் நல்லாவே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 52,300 வரைக்குமே வந்துடும். நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா. சப்போஸ் ஏதாவது ஒரு பையிங் ப்ரெஷர் இல்லாத மார்க்கெட்டாக இருந்ததுன்னா ஸோ 52,000 வரைக்கும் கொண்டுட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 கண்டிஷன்ஸ். ஸோ லோவை கட் பண்ணால் ஸோ 51,185 வரைக்கும் வந்துட்டு மேலே வரும். பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆகிட்டு இந்த 51,663 கிராஸ் பண்ணால் கால் ஆப்ஷன் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 51,950 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பிஎன்பி. ஸோ லோவாக கட் பண்ணால் செல்லிங் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோவாக கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் கொண்டு வரலாம். மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் தான் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாம் சைட்வேஸ் தாங்க. ஐடிஎஃப்சியாக இருக்கட்டும், ஸோ ஹெச்டிஎஃப்சி நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த சேனலுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பை சைடு தான் போணுச்சு. நெக்ஸ்ட் அந்த சேனலில் வந்து டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி 3 பேங்க்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபெடரல் பேங்க் ஹையை கட் பண்ணால் ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து 205 வரைக்குமே வரும். ஸோ ரெண்டாவது வந்து ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட சப்போர்ட் ரேஞ்ச் வந்து 1,155. இன்றைக்கும் கூட இன்றைக்கே டச் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்திருக்கேன். அகைன் டச் பண்ணால் 1,200 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கில். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சேனலுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அடுத்த டார்கெட் வந்து 1,640. சப்போஸ் 1,640 கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு சேனலில் தான் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1,624 600 ஒரு 20 or 30 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப 1,640 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ பார்க்கலாம். ஹையை கட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் 52,000 இருக்கும். ஸோ நிஃப்டி கண்டினியூஸ் ஆயிடுச்சு இந்த கால். நாளைக்கெல்லாம் எக்ஸ்பைரி டே. ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 25,200 வரைக்குமே கொண்டு வந்துடுவாங்க நிஃப்டியை. ஸோ நான் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு. எவ்வளோ இறங்குச்சோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதே அளவு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.